ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஆரம்பமாக ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை
மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆமேன். ஒரு கர்த்தர் வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிற தேவன். ஆமேன். எத்தனை பேர் வார்த்தையினால் சுகமாக இருக்கீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கை தூக்குங்க. நமக்கு பலனே வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஸோ வார்த்தையினால் நமக்குரிய வார்த்தையை ஆண்டவர் அனுதினமும் தந்தால் நம்ம பலப்படுவோம். அதனால் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ். வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. இருளான வாழ்க்கையெல்லாம் மொழியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. பொருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாருக்குமே வேணும். ஆமென். யாராருக்கு ஆண்டவருடைய வார்த்தை வேணும்? எல்லாருக்குமே வேணும். இல்லை, ஆமென் ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் நம்ம பலப்பட முடியாது. ஏன்னா அவருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நிறைய வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் சொல்லுவாங்க. கவலைப்பட ஏதோ துன்பமான நேரங்களிலும் சரி, நம்மளுடைய கஷ்டமான நேரத்தில் மனிதர்களுடைய வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் வெளியரங்கமாய் நம்மை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் மனசுக்குள்ள இருதயத்தின் மகிழ்வை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தின் மகிழ்வை தருகிற தேவன் நம்மோடு இருக்கும்போது அவருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நிறைய பேருக்கு வெளியே தெரியாது. ஏன்னா வெளியே ஃபேஸ் டல்லாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். எனக்கு ஆண்டவர் இருக்கார், நான் பார்த்துக்குவார், எந்த பிரச்சனைனாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்கிற அந்த விசுவாசம் நம்மை வாழ்க்கையில் வழி நடத்தும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு தடவை இந்த பாடலை பாடி, மாறாவின் தண்ணீர், கசப்பான தண்ணீர் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை மதுரமாக மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஸ்டான்ஸ் ஒரு தடவை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோமா? மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மதுரமாக மாறி போகும்.
கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள் நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா எப்போ நமக்கு என்ன கிடைக்கும்ன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் வேறு ஒன்று தருவார். இது கொஞ்ச நாள் கழித்து தான் நமக்கு கிடைக்கும்னு நினைப்போம், உடனே கிடச்சிரும். சிலது இப்போயே வேணும்னு நினைப்போம், ஆண்டவர் இப்போ தரமாட்டார். ஏன்னா அவருடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் அல்ல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ அனைத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தத்தின்படி அவர் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ, அவருடைய மகிமைக்கென்று நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ கண்டிப்பாக ஆசீர்வாதமாக அதை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ் ஸ்தோத்திரம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டால் நான் பொன்னாக விளங்கிடுவேன். நான்
போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே, என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. எப்போது அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே
ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. அப்படி எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போம்மா. இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரமே நாங்கள் துதிப்போம். ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் பலன் ஆண்டவரே அனைத்தும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தது. ஆண்டவரே நீர் ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்தது. ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிற ஜீவியம் ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லாரும் வாயிலை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா குடும்ப விஷயங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியங்களும் எங்களோடு இருக்கிறதற்காக ஆண்டவரே உம்முடைய பலத்திற்கு நீர் கொடுத்த பலத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே மறைமுகமான கண்ணிகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே பலவீனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை இங்கே ஆண்டவரே இந்த துதிப்பதற்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம் துதிப்போம் துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. சங்கீதம் 144:5 சொல்லுகிறது. நாம் எல்லாரும் கர்த்தரை தெய்வமாக கொண்டே இருக்கிறோம். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். அவர் சர்வ அதிகாரமுள்ள தேவன். அதே நேரத்தில் நம்மை அன்பு செலுத்துகிற தேவன். நாம் எது கேட்டாலும் ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் உங்களை ஒடுக்குகிற விஷயங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை உங்களை ஒடுக்குகிற விஷயங்களை ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரிடத்துல சமர்ப்பிங்க. ஆண்டவரே இந்த காரியம் என்னை உணர்த்துகிற ஆண்டவரே இந்த காரியம் என்னை ஆண்டவர் உம்மை நெருங்க விடாமல் ஆண்டவரே எங்களை உடக்குகிறது. ஆண்டவர் உம்மிடத்தில் நான் கிட்டி சேர நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா உங்களை கிட்டி சேர உங்களை பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு அனுப்பும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய நாங்கள் கேள்விப்படுகின்ற காரியங்கள் ஆண்டவரே எங்களை சுற்றி நடக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே நாங்கள் சார்ந்து இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்களை துக்கப்படுத்தினாலும் ஆண்டவரே எங்களை வேதனைப்படுத்தினாலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்துகிறீர். நீர் எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிறீர். நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். நன்றி சுவாமி. நன்றி இயேசு சுவாமி. வார்த்தையினாலே நீர் எங்களை தேற்றுகிறீர். ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை தேற்றுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு அபிஷேகத்தை நீர் எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை நீர் எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல பரிசுத்த ஆவி ஆண்டவரே உணர்வையும் அறிவையும் தருகிறது. கர்த்தரை தேடுகிற ஆண்டவரே அந்த உணர்வை தருகிறது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மேலோட்டமாக அல்ல. மேலோட்டமாக அது வந்தோம் போனோம் பைபிள் வாசிச்சு ஒன்றும் புரியலன்னு இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய அன்பை இன்னும் ஆழமாக புரியணும். ஆண்டவருடைய அன்பை இன்னும் ஆழமாக ருசிக்கணும். அவருடைய வழி நடத்துதலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவரை கேட்டு செல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பின்மாரியின் அபிஷேகத்தை எங்கள் தாருங்க. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோமாம். ஸ்தோத்திரம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியில் நிரப்பிடுமே. பாடுங்க. பின்மாரியின் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே.
பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. உலர்வடைந்த எலும்புகள் தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே, கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மலையாக பொழிந்திடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, இறங்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா.
இறங்கிடுமே. ஆமென். அக்கினியின் ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவை கொண்டிருக்கிறார். ஆவியானவருடைய பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இருக்கிறது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் முழு மனதிலிருந்து உங்கள் இருதயத்தின் ஊற்றுக்கள் திறக்கப்படட்டும். உங்களுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம். உங்கள் ஆவி ஆண்டவரோடு கலக்கட்டும். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துங்க. வழி நடத்துகிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மோடு இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மோடு இருந்து நம்ம வழி நடத்துகிறார். அவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களுடைய விழுப்பேற்றுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்துகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களிலே நீர், எங்கள் வாயிலே நீ அருளிந்த தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆண்டவரே அது விதைக்கப்பட்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எம்மை தவிர எங்களை அறிந்து கொள்ள ஆண்டவரே, உம்மை தவிர எங்களை ஆண்டவரை புரிந்து கொள்ள யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே அண்டி இருக்கிற நாங்கள் ஆண்டவரை ஒருபோதும் வெட்கமடையாதபடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை தவிர நம்மை புரிந்து கொள்ள யாருமே கிடையாது. உம்மை போல் ஆண்டவரே, உம்மை போல் யாரும் இல்லை ஆண்டவரே. நல்லவர், உம்மை போல் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை போல் எங்களை நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருந்து உலவாய் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், சர்வ சிருஷ்டியையும் படைத்த ஆண்டவர் ஆண்டவரே. மீதியான இந்த காரியங்களிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனை மத்தியிலும் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களுக்கு தேவையான வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கணுமாய் தாழ்மையுடன் கேட்கிறோம் ஆண்டவரே. மீதியான ஆராதனை பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீரே பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல இயேசு சுவாமி. ஆமேன் ஆமேன்.